Testament. சில பேர் வெறும் புதிய ஏற்பாட்டை மட்டுமே எடுத்துட்டு போவாங்க. ஏன்னா அது ரொம்ப சுலபமா இருக்குன்னு கிடையாது. பழைய ஏற்பாட்டுல ஒண்ணும் கிடையாது, அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதனால அவர்கள் புதிய ஏற்பாட்டை மாதிரி கொண்டு Nothing வருகிறார்கள். to carry a New Testament, nothing wrong to carry a New Testament. புதிய ஏற்பாட்டை கொண்டு வரதுல ஒண்ணும் தப்பு ஒண்ணும் கிடையாது. But the thing is, there is great things to be learned from the Old Testament. ஆனால் உண்மை என்ன, பழைய ஏற்பாட்டிலிருந்து மிகப்பெரிய காரியங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. And as believers, we look into the Old as well as the New Testament. விசுவாசிகளாகிய நாம் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டை இரண்டையும் படிக்க வேண்டும். And if we ignore the Old Testament, we are ignoring some of the greatest practical lessons available there for us. பழைய ஏற்பாட்டை நாம் புறக்கணிப்போம் என்று சொன்னால் பிறகு அதிலே காணப்படுகிற நம்முடைய நடைமுறைக்கு ஏற்ற பல பெரிய காரியங்களை நாம் புறக்கணிக்கிறவர்களாக இருப்போம். There we see the saints of God failing and succeeding and all kinds of things happening there. பழைய ஏற்பாட்டில் தான் தேவனுடைய பரிசுத்தவான்கள் தோல்வி அடைகிறதை, வெற்றி பெறுகிறதை மற்றும் பல்வேறு காரியங்களை நாம் பார்க்கிறோம். Lives, many lessons are learned there. அநேக வாழ்க்கை பாடங்களை நாம் அங்கே கற்றுக்கொள்ளலாம். And the apostle Paul recognizes the value of the Old Testament scriptures. பழைய ஏற்பாடு வசனங்களின் முக்கியத்துவத்தை மதிப்பை அப்போஸ்தலனாகிய பவுல் உணர்கிறார். Let me take you, before we go to the Old Testament passage, let me take you to Romans chapter 15 to remind you of why we need to look into the Old Testament. பழைய ஏற்பாட்டு பகுதிக்கு செல்வதற்கு முன்பதாக ஏன் நாம் அதை படிக்க வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிப்பதற்காக ரோமர் 15ஆம் அதிகாரத்துக்கு நான் உங்களை கொண்டு செல்கிறேன். Romans chapter 15 and verse 4. ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Paul says, பவுல் சொல்லுகிறார், whatsoever things were written aforetime were written for our learning, that we through patience and comfort of the scriptures might have hope. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. You see, all the things that were written before in the past, கடந்த காலத்திலே முன்பு எழுதப்பட்ட அனைத்து he is காரியங்களும் referring particularly to the Old Testament scriptures. பவுல் இங்கே குறிப்பாக பழைய ஏற்பாட்டு வசனங்களை குறிப்பிடுகிறார். It is written for our learning, he says, அவர் சொல்லுகிறார், நமக்கு போதனையாக எழுதப்பட்டிருக்கிறது. so that we may learn from them, எதற்காக? அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும்படியாக, so that we may know the truth about life and learn from some practical examples from there. வாழ்க்கை குறித்த சத்தியத்தை பழைய ஏற்பாட்டில் உள்ள நடைமுறை அனுபவங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும்படிக்கு Things that are written there are for our example. அங்கு எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது. Particularly he mentions something here. குறிப்பாக இங்கே சில காரியங்களை அவர் சொல்லுகிறார். Why do we look at the Old Testament scriptures? ஏன் பழைய ஏற்பாட்டு வசனங்களை நாம் பார்க்க வேண்டும்? To learn. கற்றுக்கொள்ள. But to learn particularly something here. அதிலும் குறிப்பாக ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள. That we through patience and comfort of the scriptures might have hope. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு. Patience and comfort of the scriptures. வேத வாக்கியங்களினால் உண்டாகும் பொறுமையும் ஆறுதலும். You know, this is something that is tremendous, because patience and comfort is the thing that we need a lot of times. இந்த காரியம் முக்கியமான ஒன்று. ஏன்னு சொன்னால் அநேக சமயத்திலே நமக்கு இந்த பொறுமையும் ஆறுதலும் தான் தேவைப்படுகிறதா இருக்கிறது. One translation has it like this. ஒரு மொழிபெயர்ப்பு அதை இப்படியாக சொல்லுகிறது. Instead of patience and comfort, it substitutes endurance and encouragement. பொறுமை ஆறுதல் என்று சொல்வதற்கு பதிலாக Endurance. சகிப்புத்தன்மையும் தைரியமும் என்று அது சொல்லுகிறது. Endurance and encouragement. சகிப்புத்தன்மையும் பிறகு தைரியமும். Or perseverance and encouragement, another translation says. இன்னொரு மொழிபெயர்ப்பு விடாமுயற்சியும் தைரியமும் என்று சொல்லுகிறது. They're all talking about the same thing, but some words are better in bringing out what it really is trying to say. எல்லாமே ஒரே காரியத்தை பற்றி தான் சொல்லுது, ஆனால் சில வார்த்தைகள் அந்த அர்த்தத்தை நமக்கு நன்கு வெளிப்படுத்துகிறது. I like the words perseverance or endurance in the place of patience, and the word encouragement in the place of comfort. பொறுமைக்கு பதிலாக இந்த விடாமுயற்சி அல்லது சகிப்புத்தன்மை என்ற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கிறது. பிறகு ஆறுதலுக்கு பதிலாக தைரியம் என்ற வார்த்தை நன்றா இருக்கிறது. It says that if the saints of God in the New Testament paid attention to the Old Testament scriptures, they will receive the ability to endure and encouragement. புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டு வசனங்களை வாசிக்கும் போது அதனாலே சகிப்புத்தன்மை அவர்களுக்கு உண்டாகும். அது மட்டுமல்ல, அவர்கள் தைரியம் அடைவார்கள் என்று இவர் சொல்லுகிறார். 1 Corinthians chapter 10 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் சொல்லுவோம். is another passage where Paul speaks about the Old Testament scriptures. இது இந்த பகுதியிலும் கூட பழைய ஏற்பாட்டு வசனங்களை குறித்து பவுல் பேசுகிறார். You know, in the first 10 verses he talks about the Old Testament and what happened there
under Moses. முதல் 10 வசனங்களிலே பழைய ஏற்பாட்டை குறித்து மோசேயின் தலைமையின் கீழே அங்க என்ன நடந்தது என்பது குறித்து பவுல் The சொல்லுகிறார். people of Israel leaving Egypt, coming under the leadership of Moses and crossing through the wilderness. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு மோசேயின் தலைமையின் கீழே புறப்பட்டு வெளியே வருகிறார்கள். பிறகு வனாந்திர பாதையிலே செல்கிறார்கள். Talking about all their experiences, summarizing them, giving it briefly in the 10 verses. அந்த அவருடைய அனுபவங்கள் அனைத்தையும் இந்த 10 வசனங்களிலே அவர் சுருக்கி எழுதுகிறார். And then in verse 11 he says, பிறகு 11 வசனத்திலே now சொல்லுகிறார். all these things happened unto them for ensamples, and they are written for our admonition, upon whom the ends of the world are come. இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. Now once again he's saying the same thing. மறுபடியும் அதே காரியத்தை தான் அவர் நமக்கு சொல்லுகிறார். Now these are not just historical books where history of the people of Israel is written, they are really real life examples. இவைகள் வெறுமனே இஸ்ரவேலின் சரித்திரம் அடங்கியுள்ள சரித்திர புத்தகங்கள்ல, மாறாக நம்முடைய திருஷ்டாந்தங்களாக காணப்படுகிறது. Examples, particularly tonight we are going to talk about how to endure and how to really be encouraged. உதாரணம் என்று சொல்லும்போது அதிலும் குறிப்பாக எப்படி நாம் சகிப்பு தன்மையோடு கூட சகித்திருப்பது, தைரியமா இருப்பது என்பதை குறித்து பார்க்க போகிறோம். The Old Testament is full of instruction about how to endure through difficult times, how to endure through discouragement, how to be encouraged, how to win. கடினமான காலங்கள் வரும்போது, அதைரியங்கள் வரும்போது எப்படி நாம் சகித்துக்கொண்டு எப்படி வெற்றி பெறுவது என்ற உதாரணங்களால் பழைய ஏற்பாடு நிறைந்திருக்கிறது. Full of instructions. அந்த அளவுக்கு போதனைகள் நிறைந்திருக்கிறது. Suppose some great man had an organization or a company, உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஆள் ஒரு பெரிய நிறுவனத்தையோ அல்லது கம்பெனியை வைத்திருக்கான்னு வைத்துக் கொள்ளுங்கள். and the man goes away for a couple of years, அவர் 2 வருஷத்துக்கு வெளியே போகிறார். and he tells his employees and people there working for him, he says, I will go, but it will be like I'm here, because I will be writing to you constantly, giving you instructions about how you go about and do things. அவர் போக முன்னாடி சொல்றார், நான் இங்க இல்லை என்று சொன்னாலும் நான் இங்க இருக்கிறது போல இருக்கும். என்ன சொன்னா, காரியங்களை எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து உங்களுக்கு நான் அறிவுரை கொடுத்து கொண்டே இருப்பேன், கடிதம் எழுதி கொண்டே இருப்பேன் என்று சொல்லுகிறார். Even though I'm far away, I'll keep writing to you and instructing you on what to do. நான் வெகு தூரத்தில் இருந்தாலும் தொடர்ந்து உங்களுக்கு எழுதுவேன், என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு போதிப்பேன். So he goes away and keeps writing to people. ஆகவே அவர் போகிறார், தன்னுடைய ஆட்களுக்கு எழுதுகிறார். And he gives instructions clearly about how to run the company. These are the same things that he would do if he was there. மிக தெளிவா எழுதுகிறார். நான் இங்க இருந்தா எப்படி செய்வேனோ அதே போல நீங்களும் இப்படி செய்ய வேண்டும் என்ற போதனையை எழுதுகிறார். Those are things that he would do. அந்த காரியங்களை அவர் இருந்தால் செய்வார். And it's like him being there. He's writing it, telling them to do these things. அவர் இருந்தால் எப்படி செய்வானோ அதே போல அதை எழுத்து மூலமாய் நீங்கள் செய்யுங்கள் என்று அவருக்கு எழுதி இருக்கிறார். And these people receive it regularly. இந்த ஆட்கள் அதை ஒழுங்காய் பெற்றுக் கொள்கிறார்கள். They all read it. எல்லாரும் அதை They வாசிக்கிறார்கள். all put the letters together and bind it into a nice, well bound piece of work. அந்த கடிதங்கள் எல்லாம் நல்லா பைண்ட் பண்ணி வச்சிருக்காங்க அழகா. But they never care to do it. ஆனா அதன்படி செய்ய வேண்டும் என்ற அக்கறை கிடையாது. So the company looks all in shambles and it's going deteriorated. இப்போ கம்பெனியை பார்த்தா அது குப்பை கோல மாதிரி இருக்கு, சீர்கெட்டு போய் கொண்டிருக்கிறது. And the man arrives and finds it in complete disarray. ஆனா முதலாளி வந்து பார்த்தா அந்த கம்பெனியே ஒன்றுமில்லாமல் போய் இருக்கிறதை After a பார்க்கிறார். couple of years it looks like everything has gone to waste. 2 வருடங்கள் கழித்து பார்த்தா எல்லாமே வீணாய் போயிட்டு போல The இருக்கிறது. man came and asked, why can't you run this place? அந்த மனிதன் வந்து கேட்கிறார், ஏன் இதை ஒழுங்கா நடத்த கூடாது? Why can't you make this work? ஏன் நீங்கள் சரியானபடி செய்ய கூடாது? You know, did I not send you, write you instructions very clearly? நான் உங்களுக்கு கடிதத்திலே அறிவுரை எழுதி தெளிவாய் அனுப்பினேன் அல்லவா? The people say, yeah, we received it. மக்கள் சொல்றாங்க, ஆமா நாங்க அதை We பெற்றுக்கொண்டோம். got every one of those letters. ஒவ்வொரு கடிதமும் எங்களுக்கு கிடைத்தது. Says, what did you do with them? அவர் கேட்கிறாங்க, அதெல்லாம் என்ன செஞ்சீங்க? So, oh, we put it together and bound it with the best binding company in Madras. அவங்க சொல்றாங்க, எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து மெட்ராஸ்லயே சிறந்த பைண்டிங் கம்பெனில கொடுத்து பைண்ட் பண்ணி And we வச்சிருக்கோம். even put some gilt edges. அது கொஞ்சம் பளபளன்னு இருக்கு அந்த ஓரம்லாம். And we put nice leather cover. நல்லா தோல் உரை போட்டு வச்சிருக்கோம். And you better see it for yourselves. We've got it in the shelf here. நீங்களே பாருங்க, ஷெல்ஃப்ல பத்திரமா வச்சிருக்கோம் அதை. This will last us forever. என்னன்னைக்கு அது அப்படியே பத்திரமா Even இருக்கும். when you're gone, we will still have this. நீங்க போனாலும் இது பத்திரமா இருக்கும். But he said, did you do what I wrote in அவர் that? கேக்குறாங்க, எழுதி இருந்தனே அதபடி செஞ்சீங்களா? Did you do what I said there? நான் அதுல எழுதி இருந்தபடி செஞ்சீங்களா? They said, no, we didn't do it. அவங்க சொல்றாங்க, இல்ல நாங்க We read it. வாசித்தோம். We thought about அத பத்தி it. யோசித்தோம். Once in a while we'll read it. எப்போதாவது அதை எடுத்து வாசிப்போம். But we never really did take it seriously. We just did whatever came to us. ஆனா- Whatever we thought we did. அத சீரியஸா நாங்க எடுக்கவே இல்ல. என்ன செய்யணும்னு எங்களுக்கு தோணுச்சோ, எங்களுக்கு என்ன நினைப்பு வந்ததோ அப்படி எல்லாம் செஞ்சிட்டோம். That is why their life and their company had turned out like that. ஆகவே தான் அவருடைய கம்பெனி அந்த அளவுக்கு கெட்டு போயிருக்கிறது. Now this is real
real truth. பாருங்க இதுதான் உண்மையான சத்தியம். You see, God has given us clear instructions for a successful living. வெற்றிகரமான வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான போதனைகளை தேவன் தெளிவாய் கொடுத்திருக்கிறார். God wants us to live a life of excellence. நாம் சிறந்து விளங்கும் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Christians cannot say today that they cannot live and it's impossible to live a life of excellence. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சிறந்து விளங்கும் வாழ்க்கை வாழ முடியவே முடியாது என்று சொல்லவே முடியாது. Because clear instructions, guidelines are given right here. ஏனென்றால் மிக தெளிவான போதனைகள் எப்படி வாழ வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. But most of them just have a nice Bible and keep it closed most of the time and read it once in a while and then end up doing whatever they do anyway. ஆனா அநேகரை பாருங்க நல்லா அதை பைண்ட் பண்ணி நல்லா பத்திரமா வச்சிருக்காங்க. எப்போ தேவை எப்பயாவது வாசிப்பாங்க தான் வாசிட்டே வச்சிட்டு இவங்க இஷ்டத்துக்கு வாழ வேண்டியதுதான். They don't think that this has anything to do with their life. இதற்கும் தங்களுடைய வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்லை என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். They think this is some kind of an ancient holy book. இது ஏதோ பழைய காலத்து ஒரு புனித புத்தகம் நினைக்கிறாங்க. It needs to be kissed. இத முத்தம் கொடுக்கணும். Needs to be kept in the shelf. இத ஷெல்ஃப்ல பத்திரமா வைக்கணும். Maybe even bow before it every day and worship it. முடிஞ்ச ஒவ்வொரு நாளும் இத வணங்கிக்கணும் கொஞ்ச நேரம். But they don't get the idea that there is something in it that will make them excellent people. ஆனால் இதுல ஏதோ ஒன்று இருக்கிறது. இது நம்மை சிறந்த வாழ்க்கை வாழ உதவி செய்யும் என்று நினைப்பதில்லை. Now but this is exactly what we believe here in this church. ஆனா இந்த சபையிலே இதை தான் நாம் நம்புகிறோம். We believe that this is not a book to be kissed and worshipped and respected. இத முத்தம் செய்து இத மரியாதை கொடுத்து இது ஆராதிக்கிற அளவுக்கு நான் இல்லை என்று நாம் நம்புகிறோம். We believe that if this book is to be respected, there is only one way to respect it, that is to live by it, do what it says. That is the only way. நாம் என்ன நம்புகிறோம்? இந்த புத்தகத்தை மதிக்க ஒரே ஒரு வழி தான் இருக்கு. அது என்ன? இந்த புத்தகத்தை வாசித்து அது என்ன சொல்லுகிறதோ அதன்படி அப்படியே நடக்க வேண்டும். Not kissing and dusting it, it is doing it. ஏதோ தூசி தட்டி முத்தம் கொடுக்கிறதல்ல, அதன்படி செய்ய வேண்டும். It is not even reading it or hearing a message from it or sermon from it, it is knowing it and doing it. இதை வாசித்தால் மட்டும் போதாது, இதிலிருந்து செய்தியை கேட்டால் மட்டும் போதாது, இதை அறிந்து இதன்படி செய்ய வேண்டும். That is why Jesus in the Sermon on the Mount he says, ஆகவே தான் மலை பிரசங்கத்திலே இயேசு சொல்லுகிறார், after giving that wonderful teaching, இந்த அற்புதமான போதனைகள் எல்லாம் கொடுத்த பிறகு, closing of the Sermon on the Mount he says, அந்த மலை பிரசங்கத்தின் முடிவிலே அவர் சொல்லுகிறார், gives the story of the two houses, அந்த ரெண்டு வீடுகளை பற்றிய கதையை, and talks about how the flood came and the flood came and the wind beat upon the house. எப்படி வெள்ளம் வந்தது, காற்று அந்த வீட்டின் மீது மோதியது என்றெல்லாம் சொல்லுகிறார். And one house fell and the other stood. ஒரு வீடு விழுந்து போயிட்டு இன்னொன்று அப்படியே இருந்தது. The one was built upon the sand, the other was built upon the rock. ஒரு வீடு மணல் மீது கட்டப்பட்டு இருந்தது, இன்னொன்று பாறை மீது கட்டப்பட்டு The இருந்தது. one built upon the sand fell and the one built upon the rock stood. மணல் மீது கட்டப்பட்ட வீடு விழுந்தது, பாறை மீது கட்டப்பட்டது அப்படியே இருந்தது. What is the house, what does the house that is built upon the rock represent? இந்த பாறை மீது கட்டப்பட்ட வீடு அது எதை குறிக்கிறது? Jesus himself interpreted it. He said it that the rock, the house that is built upon the rock represented a life that is built upon hearing what he has taught and doing what he has taught. இயேசுவே அதை குறித்து வியாக்கியானம் கொடுக்கும்போது சொல்லுகிறார், கற்பாறை மீது கட்டப்பட்ட வீடு என்றால் என்ன? என்னுடைய போதனைகளை கேட்டு அதன்படி செய்வது என்று அவர் சொல்லுகிறார். Not going to church kind of life. ஏதோ ஒரு சபைக்கு போகணுமா என்ற வாழ்க்கை கிடையாது. Not whether you sang the Christian songs or not. அல்லது கிறிஸ்தவ பாட்டெல்லாம் பாடணுமா இல்லை என்று கிடையாது. Not whether you gave money. ஏதோ பணம் கொடுத்தீங்களா என்று கிடையாது. Not all of those things. அந்த காரியங்கள்லாம் கிடையவே There are இல்லை. a lot of people that go in and out of churches, but they are a house that is built upon the sand and it falls in the time of trouble. நிறைய பேர் இன்னைக்கு சபைக்கு போய் வந்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அவருடைய வீடோ மணல் மீது கட்டப்பட்டிருக்கிறது. பிரச்சனை என்று வந்தால் இடிந்து விழுகிறது. Their life is built on weak foundation, it falls when the flood comes and the wind beats upon that life. அவருடைய வாழ்க்கை பலவீனமான அஸ்திபாரத்தின் மீது இருக்கிறது. காற்று மோதும்போது வெள்ளம் வந்து அடிக்கும்போது அது விழுந்து போகிறது. The flood tides, the storm, the winds of life destroy those lives. வெள்ளத்தினுடைய அலைகள், காற்றினுடைய புயல்கள் அதன் மீது வந்து விழும்போது அது அழிந்து போகிறது. இந்த வாழ்க்கையின் அலைகளும் தண்ணீரும் காற்றும் அந்த வீடுகளை அழிக்கிறது, ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறது. But the house that is built upon the rock, ஆனால் பாறை மீது கட்டப்பட்ட வீடோ, is a life that is built upon hearing and doing it. வசனத்தை கேட்டு அதன்படி செய்வதும் இது Not கட்டப்பட்டிருக்கிறது. just hearing it. இது வெறுமனே கேட்பது மட்டுமல்ல. You tell me, if, a lot of people tell, well, I hear the sermon. நிறைய பேர் போய் சொல்லுவாங்க பாருங்க, நான் பிரசங்கம் எல்லாம் கேக்குறேங்க. No, hearing the sermon is building upon the sand. பிரசங்கத்தை கேட்பது கூட மணல் மீது கட்டப்பட்டிருப்பது போல தான். It will fall. அது விழுந்து போகும். You can hear the best sermons in the world and the life will fail when that
tests and trials come. உலகத்தின் தலை சிறந்த பிரசங்கத்தை நீங்கள் கேட்கலாம், ஆனால் வாழ்க்கையின் பரீட்சையும் சோதனை வரும்போது உங்கள் வாழ்க்கை தோல்வி அடையும். That is why many Christians wonder many times. ஆகவே தான் பல கிறிஸ்தவர்கள் பல சமயத்தில் ஆச்சரியப்படுகிறார்கள். Their question is, அவருடைய கேள்வி well, என்ன? what's wrong with me? I've gone to church. என்கிட்ட என்ன பிரச்சனை? நான் கோயிலுக்கு போறேன். Did I not hear the sermons? நான் போய் செய்திகளை Did I கேட்கலையா? not sing the songs? நான் போய் பாட்டு பாடலையா? Did I not give the money? நான் போய் பணம் கொடுக்கலையா? Did I not live religious life? நான் ஏதோ பக்தியுள்ள வாழ்க்கை வாழவில்லையா? Did I not do the religious duties and rituals? நம்முடைய மதத்துடைய கடமைகளை சம்பிரதாயங்களை Then செய்யவில்லையா? how do I fail? பிறகு எப்படி நான் தவறினேன்? How am I destroyed by the winds and the flood tides of this life? இந்த வாழ்க்கையின் புயல்கள் அலைகள் எப்படி என்னுடைய வாழ்க்கையை நாசமாக்க முடிந்தது? How am I not able to withstand the pressures of this life? எப்படி இந்த வாழ்க்கையின் நெருக்கங்களை என்னால் தாக்குப்பிடிக்க முடியாமல் போயிற்று? How there is no courage, there is only discouragement but never encouragement. எப்படி எனக்குள்ளே தைரியம் இல்லாமல் போயிற்று? எப்போது பார்த்தாலும் அதைரியம் காணப்படுகிறது. Why can I not lead a powerful Christian life? ஏன் என்னால வல்லமையுள்ள கிறிஸ்தவ ஜீவியம் செய்ய முடியவில்லை? They're confused, they think they're all right. அவர்கள் குழம்பி போய் எல்லாமே சரியாகத்தானே இருக்கிறது என்று The நினைக்கிறார்கள். problem is they don't hear and do. ஆனா பிரச்சனை இதுதான், அவர்கள் கேட்டு அதன்படி செய்வதில்லை. Hear and do. கேட்டு செய்ய வேண்டும். Everybody say hear and do. எல்லாரும் சொல்லுங்க, கேட்டு செய்ய வேண்டும். Successful life is built upon hearing and doing. வெற்றிகரமான வாழ்க்கை என்பது கேட்டு அதன்படி செய்வதன் மீது தான் கட்டப்படுகிறது. In Christendom we have a lot of people who hear but very few that do. கிறிஸ்தவ உலகத்திலே நிறைய பேர் இருக்கிறார்கள், கேட்கிறார்கள், ஆனால் வெகு சிலர் தான் அதன்படி செய்கிறார்கள். The doors of churches are open on Sundays and thousands of people come in and go out all over the world. ஆலயத்தின் வாசல்கள் ஞாயிறு தோறும் திறக்கப்படுகிறது. உலகமெங்கும் எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் அதில் வந்து போகிறார்கள். Some come to do the rituals. சிலர் சடங்குகளை செய்ய வருகிறார்கள். Others come because of so many reasons. சிலர் பல்வேறு காரணங்களுக்காக வருகிறார்கள். Some are even very religious. ஒரு சிலர் ரொம்ப பக்தியோடு இருக்கிறார்கள். But hearing and doing is not there. ஆனால் வசனத்தை கேட்டு அதன்படி செய்வதுதான் அங்கே இல்லை. Hearing and doing is what brings in life success. வசனத்தை கேட்டு அதன்படி செய்யும்போதுதான் வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்கிறது. So the Old Testament scriptures is written for us as examples so that we can hear, read and do what it says. ஆகவே பழைய ஏற்பாடு வசனங்கள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்குது. அதை வாசித்து அதை கேட்டு அதன்படி நாம் செய்ய வேண்டும். Like I said, a lot of people just read this and close this down thinking that this is just a religious book. You are supposed to read 1 or 2 chapters every day and then close it down and then go do whatever you were going to do anyway. நான் சொன்னது போல நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இது ஏதோ ஒரு மத புத்தகம், ஒரு நாளைக்கு 2 அதிகாரம் வாசித்தா போதும், வாசிச்சுட்டு அதுக்கு அப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு நாம வாழ்ந்துக்கோன்னு நினைக்கிறாங்க. இத வாசிட்டு இத தூர வச்சிட்டு நம்ம செய்யறதே எப்பவும் போல செஞ்சிட்டு இருப்போம் நினைக்கிறேன். Now turn with me to Judges. திருப்போம் நியாயாதிபதிகள் புத்தகத்திற்கு. I will go to the example. அந்த உதாரணத்துக்கு செல்லுவோம். Let me read to you the last verse of the book of Judges. நியாயாதிபதிகள் புத்தகத்தினுடைய கடைசி வசனத்தை நான் உங்களுக்கு In the book வாசிக்கிறேன். of Judges you see the people of God failing again and again. நியாயாதிபதிகள் புத்தகத்திலே தேவ ஜனங்கள் திரும்ப திரும்ப தவறுகிறதை நீங்கள் பார்க்கலாம். Again and again coming under bondage under the enemy. திரும்ப திரும்ப எதிரினுடைய அடிமைத்தனத்தின் கீழாக அவர்கள் வருகிறார்கள். Again and again God is gracious to them, sends a deliverer and delivers them. திரும்ப திரும்ப தேவன் அவர்கள் மீது கிருபையா இருந்து ஒரு விடுவிக்கிறவனை அனுப்பி அவர்களை ரட்சிக்கிறார். So many judges are raised up by God to deliver them. அநேக நியாயாதிபதிகள் அவர்களை விடுவிக்கும்படி தேவனால் எழுப்பப்பட்டார்கள். But why did these people fail time and again? ஆனால் இந்த மக்கள் ஏன் திரும்ப திரும்ப தவறினார்கள்? The book of Judges, if you read the book of Judges, the last verse is the key verse, and without that you cannot really understand the book. நியாயாதிபதிகள் புத்தகத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த கடைசி வசனம் தான் ஒரு திறவுகோல் போன்ற வசனம். இது இல்லாம இதை புரிந்து கொள்ள முடியாது. And let me read it to you. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். In those days there was no king in Israel. Every man did that which was right in his own eyes. அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை. அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். Everybody did what they wanted. அவனவன் தன்னுடைய பார்வைக்கு சரி போனபடி செய்தான். No guidelines. அவங்களுக்கு இப்படிதான் நடக்கணும்னு ஒண்ணும் இல்ல. Nobody to rule over them. யாரும் அவளை ஆளுவதற்கு இல்லை. Nobody to tell them what to do. என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல யாரும் இல்லை. Everybody just did what they wanted. எல்லாரும் தங்கள் இஷ்டத்துக்கு செய்து வந்தார்கள். God raised up some prophets or some judges. தேவன் சில தீர்க்கதரிசிகளை சில நியாயாதிபதிகளை எழுப்பினார். For a time they will speak and people will listen and they will have success. கொஞ்ச காலம் அவர்கள் பேசுவார்கள், மக்கள் செவி கொடுப்பார்கள், வெற்றி இருக்கும் அங்கே. But then they will fail to listen to them and they will ignore them. பிறகு அவருடைய பேச்சை கேட்க மாட்டார்கள், அவர்களை புறக்கணிப்பார்கள். They will rebel against them and do whatever they wanted to do anyway. அவங்களுக்கு விரோதமாய் கலகம் செய்து தாங்கள் என்ன செய்ய விரும்பினாலும் அதை தான் செய்வார்கள். And then again they fail. மறுபடியும் தவறுகிறார்கள். Because every one of them did what was right in his own eyes. ஏனென்றால் ஒவ்வொருவனும் தன் தன் பார்வையிலே சரி போனபடி செய்து வந்தான். Now turn with me to chapter 6. இப்பொழுது 6ஆம் அதிகாரத்துக்கு நாம் We're going to திரும்புவோம். look at a very interesting
interesting example of the life of Gideon. கிதியோனுடைய வாழ்க்கையிலிருந்து முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான உதாரணத்தை பார்க்க போகிறோம். The background of the situation that prevailed during Gideon's time is given in verse 2. கிதியோனுடைய நாட்களில் இருந்த அந்த சூழ்நிலையின் பின்னணி இரண்டாம் வசனத்திலே காணப்படுகிறது. Look at the people of Israel and the kind of life that they lived. இஸ்ரவேல் ஜனங்களே அவர்கள் என்ன விதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்பதை பாருங்கள். Remember, they are the people of God. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், இவர்கள் தேவ ஜனங்கள். This is the people for whom God did so many miracles. இந்த ஜனங்களுக்கு தான் தேவன் பல அற்புதங்களை செய்தார். He loved them so much. அந்த அளவுக்கு அவர்களை நேசித்தார். He exalted them before nations. ஜாதிகளுக்கு முன்பதாக அவர்களை உயர்த்தினார். He blessed them beyond measure. அளவுக்கு அதிகமாய் He ஆசீர்வதித்தார். did so much for them. அவர்களுக்காக நிறைய செய்தார். The people of Israel were like the apple of God's own eye. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய கண்மணியை போல இருந்தார்கள். He loved them and cared for them so much. அவர்களை நேசித்து அந்த அளவுக்கு அவர்களை கவனித்து வந்தார். They were his children. He wanted the best for them. அவர்கள் அவருடைய பிள்ளைகளாக இருந்தார்கள். அவர்களுக்கு சிறந்ததை கொடுக்க வேண்டும் என்று But விரும்பினார். look how they lived here. ஆனால் இவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை During கவனியுங்கள். the time of Gideon, look at the condition in which they lived. கிதியோனுடைய நாட்களிலே இவர்கள் எந்த நிலைமையிலே வாழ்ந்தார்கள் என்று பாருங்கள். It says, and the hand of Midian prevailed against Israel, and because of the Midianites, the children of Israel made them the dens which are in the mountains and caves and strongholds. மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலையில் உள்ள கிபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். They were meant to live in houses. வீடுகளிலே இவர்கள் குடியிருந்திருக்க வேண்டும். God said you will live in houses. தேவன் சொன்னார் நீங்கள் வீடுகளிலே குடியிருப்பீர்கள். Houses that you never built. நீங்கள் கட்டாத வீடுகளிலே. Drink out of the wells that you never dug. நீங்கள் தோண்டாத கிணற்றிலிருந்து குடிப்பீர்கள். Eat out of the garden in the field that you never did anything. நீங்கள் ஒன்று செய்யாத அந்த நிலங்களிலிருந்து தோட்டங்களிலிருந்து பறித்து புசிப்பீர்கள். I will bless you. I'll give you a land, God said. தேவன் சொன்னார் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு ஒரு தேசத்தை கொடுப்பேன். You're going to live there in peace and prosperity. நீங்கள் சமாதானத்தோடு செழிப்போடு வாழ போகிறீர்கள். When God called them, he didn't say, come on, I'll make you live in mountains and caves. தேவன் அவங்களை அழைத்த போது எல்லாரும் வாங்க உங்களை மலையிலும் குகையிலும் வாழ வைக்கிறேன்னு சொல்லல. You will live like the foxes and the dogs and the donkeys. நரிகளை போல நாய்களை போல கழுதைகளை போல நீங்கள் வாழுவீர்கள். I'll make you live like animals. You come after me. மிருகங்களை போல உங்களை வாழ வைக்கிறேன் என் முன்னாடி வாங்க. Living in the mountains and caves is for the animals. மலைகளிலும் குகைகளிலும் வாழ்வது மிருகங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை அது. Unless you got a nice house in a mountain. மலையில நல்ல வீடு இருந்தா பரவாயில்லை. But not in caves, my friend. ஆனா குகைகளில வாழ கூடாது. Living in caves is not what God wanted for these people. குகைகளில வாழ வேண்டும் என்று இவர்களுக்காய் தேவன் விரும்பவே இல்லை. He wanted them to live in houses. இவர்கள் வீடுகளிலே வாழ வேண்டும் என்று விரும்பினார். But they ended up living in caves and in mountains. ஆனால் மலைகளிலும் கிபிகளிலும் போய் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். God didn't call them for it. God said, come, follow me. I will take you into the land of milk and honey. தேவன் இப்படி இருக்கும்படி அவர்கள் அழைக்கவில்லை. அவர் சொன்னார் என் பின்னே வாருங்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ளே உங்களை கொண்டு போவேன். Not wilderness. வனாந்திரத்தில் அல்ல. Land of milk and honey. பாலும் தேனும் ஓடுகிற தேசம். Our God is a God who can make even the wilderness a land of milk and honey. நம்முடைய தேவன் வனாந்திரத்தையும் பாலும் தேனுமாய் ஆக்கக்கூடிய தேவனாய் But இருக்கிறார். how did they come to this condition and end up in this situation? இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு அவர்கள் எப்படி வந்தார்கள்? எப்படி தள்ளப்பட்டார்கள்? How did they come so low that they now lived in mountains and caves? எப்படி இவ்வளவு மட்டமான நிலைமைக்கு வந்து இப்போது மலையிலும் குகையிலும் வாழ ஆரம்பித்து That's விட்டார்கள்? why there is a lesson there, I think. ஆகவே தான் நான் நினைக்கிறேன் இங்க ஒரு பாடம் இருக்கிறது. Lot of people today live in mountains and caves. நிறைய பேர் இன்றைக்கு மலைகளிலும் குகைகளிலும் வாழ்ந்து They are not வருகிறார்கள். living the life of excellence that God has planned and purposed for them. தேவன் அவர்களுக்காய் நியமித்து நோக்கம் கொண்டு இருக்கிற அந்த சிறந்த விளங்கும் வாழ்க்கையை வாழ்வதில்லை. God has made them to be something, but they are very low compared to what God has wanted for இவர்கள் them. பெரிய ஆட்களா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் இவர்களோ தேவன் வைத்திருக்க அந்த நிலைமையை விட மட்டமான நிலைமையில வாழ்கிறார்கள். What has happened to them? அவர்களுக்கு என்ன நடந்து விட்டது? How did they come to that situation? எப்படி இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்து விட்டார்கள்? I tell you, the other day I was telling you, நான் உங்களுக்கு சொல்ல பாருங்க, அன்னைக்கு ஒரு நாள் சொல்லிட்டு when இருந்தேன். God told them to go and possess the land, போய் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று தேவன் He said, சொன்னபோது destroy all those people that are there. அவர் சொன்னார் அங்க இருக்கிற எல்லாரையும் அழித்து போடுங்க. Don't leave even one. ஒரு ஆளை கூட விடாதீங்க. But you know, these people went there and they destroyed a lot, and then they said, well, these guys are not going to bother us, we'll leave some. ஆனா இவங்க பாருங்க போய் கொஞ்சம் பேர் அழிச்சு போட்டு கொஞ்சம் பேரை இவங்களாம் நம்மள தொந்தரவு படுத்த மாட்டாங்க, ஆக இப்படியே விட்டுருவான்ட்டாங்க. Their logic was, if you destroy everyone, you won't have any servants. Let's subdue them and dominate them and make them our servants so that they will serve us. Enough of us being in slavery. Let us make them slaves. இவங்க என்ன யோசித்தாங்க, நாம அடிமைத்தனத்துல இருந்தது போதும், நாமளே அடிமையா இருந்தது போதும், இப்போ இவங்களை ஆண்டுக்குள்ளும் அடிமைப்படுத்தி நமக்கு வேலை செய்யக்கூடிய வேலைக்காரிகளா வச்சு போன நினைச்சாங்க. They left these people alive whom God told to kill and destroy
so that they can use them as their slaves and make them work for them. எந்த மக்களை தேவன் கொன்று போடுங்கள் என்று சொன்னாரோ அந்த ஆட்களை நமக்கு வேலைக்கு வைத்துக் கொள்வோம் என்று உயிரோடு விட்டு விட்டார்கள். They thought their logic was better than God's logic. ஆண்டவரோட நம்ம புத்திசாலித்தனமா யோசிக்கிறோம். So other tribes heard it. மற்ற ஜாதியாரெல்லாம் அதை கேட்டாங்க. The Israelites, other tribes heard it. மற்ற இஸ்ரவேல் ஜாதிகள். You know, and they said, all right, we'll also leave some for us, for to labor for us. இவங்க மற்ற கோத்திரத்தார் சொன்னாங்க, சரி நமக்கு வேலை செய்ய நாங்களும் கொஞ்சம் ஆளு விட்டு வைக்கிறோம். And then other tribes of Israel heard it. They said, oh, so and so did it, let's also do the same. இஸ்ரவேலின் மற்ற கோத்திரத்தை கேட்டபோது அவங்களா விட்டு வச்சாங்களா, சரி நாமளும் விட்டு வைப்போம். We will also follow the same logic. நாமளும் அதே மாதிரி பின்பற்றுவோம். So everybody left a little bit. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் பேரை உயிரோட வச்சாங்க. Then finally what happened was, whatever they left, கடைசில என்ன ஆச்சு, யாரெல்லாம் மீட்டு வச்சாங்களோ those people multiplied and they became actually too many in number. அந்த ஆட்கள் பெருகி போய் இப்போ எண்ணிக்கையில இவங்களோட அதிகமாயிட்டாங்க. Instead of these people subduing them and keeping them as slaves, those people subdued these people and overpowering them. இவர்கள் அந்த ஆட்களை அடக்கி அடிமையில வைத்துவதற்கு பதிலாக அவங்க பெரியவங்களாயிட்டு இவங்களை அடக்கி வச்சிட்டு இருந்தாங்க. Making them worship their gods and so on. தங்களுடைய தெய்வங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கும்படி பல காரியங்களை இப்படி So the செஞ்சாங்க. whole nation of Israel went warring after other gods, worshipping other gods. இப்படி இஸ்ரவேல் தேசமே மற்ற தெய்வங்களை வணங்கி சோரமார்க்கமாய் போய் விட்டது. They became idol worshippers. விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களாய் மாறி போனார்கள். The whole thing was turned around. எல்லாமே தலைகளாய் மாறி விட்டது. And that is why they finally ended up in mountain and caves. ஆகவே தான் கடைசில மலையிலும் குகையிலும் போய் வாழ ஆரம்பித்தார்கள். And then what happened? பிறகு என்ன நடந்தது? Why were they there in mountains and caves? அந்த மலைகளிலும் குகையிலும் அவர்கள் இருந்தபோது Verse 3 says, மூன்றாம் வசனம் and சொல்லுகிறது. so it was when Israel had sown that the Midianites came up, and the Amalekites and the children of the east, even they came up against them. இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து, and they encamped against them and destroyed the increase of the earth till thou come up unto Gaza, and left no sustenance for Israel, neither sheep nor ox nor ass. அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். For they came up with their cattle and their tents, and they came as grasshoppers for multitude, for both they and their camels were without number, and they entered into the land to destroy it. அவர்கள் தங்கள் மிருக ஜீவங்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளை போல திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததா இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்து விட அதிலே வருவார்கள். And Israel was greatly impoverished because of the Midianites, and the children of Israel cried unto the Lord. இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்போது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். Just imagine the situation. இந்த சூழ்நிலையை கொஞ்சம் யோசித்து The பாருங்க. Israelites would try hard and work in their fields and grow their products. இஸ்ரவேல் ஜனங்கள் கஷ்டப்பட்டு நிலத்துல வேலை செய்து விளைச்சலை கொண்டு வருகிறார்கள். And when it comes time for reaping, they'll reap. அந்த விளைச்சலை அறுக்கிற நேரத்துல, Just when they gather the harvest, அறுப்பெல்லாம் சேர்க்கிற அந்த நேரத்துல, just when they think that they got enough food, போதுமான அளவுக்கு ஆகாரம் இருக்குன்னு நினைக்கும் போது, the Midianites and the Amalekites and so many others, the tribes that they had left without killing, the people that they had left without killing, they would come in great multitude and overpower them. இந்த மீதியானியரும் அமலேக்கியரும் இந்த மக்கள் யாரெல்லாம் கொல்லாமல் விட்டு விட்டார்களோ அந்த மக்களும் திரள் கூட்டமாய் வந்து இவர்களுக்கு எதிராக வருவார்கள். And they will take away everything they had. அவர்களுக்கு இருந்த எல்லாவற்றையும் இவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். And not only go away with what they wanted, but literally destroyed every one of their cattle and the food that they had. தேவைப்பட்டதை எடுத்துக்கொண்டது மட்டுமல்ல, அங்க இருந்த எல்லா ஆகாரத்தையும் மற்ற எல்லாவற்றையும் அழித்து நாசமாக்கி விட்டு செல்வார்கள். So that there was not anything left for the Israelites to eat. They were impoverished in poverty. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் சாப்பிட ஒன்றுமே கிடையாது, சிறுமைப்பட்டு இருந்தார்கள், தரித்திரத்திலே இருந்தார்கள். Now just look at the picture. இப்போ அந்த காட்சியை கொஞ்சம் பாருங்க. Living in mountains and caves, மலைகளிலும் குகைகளிலும் வாழ்கிறார்கள். fearfully going and working in the fields trying to raise something, மிகுந்த பயத்தோடு கூட ஏதாவது விளைச்சலை உண்டாக்கலாம் என்று வயலிலே வேலை செய்கிறார்கள். and the enemy doesn't seem to come at that time. அந்த சமயத்துல எதிரி வர மாதிரி இல்ல. Once they get the harvest, அந்த விளைச்சல் கிடைச்ச அறுவடை கிடைத்த once உடனே, the wheat comes in and all the vegetable comes in, அந்த தானியங்களும் மற்ற எல்லா காய்கறிகளும் வந்த உடனே immediately the enemy comes from somewhere, உடனடியாக எதிரி எங்கிருந்தோ வருகிறான். completely takes away what he wants, இருக்கிற எல்லாவற்றையும் வேண்டும் என்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளுகிறான். and then instead of leaving some for these people to eat, பிறகு இந்த மக்கள் சாப்பிட கொஞ்சம் வைத்து விட்டு போவதுக்கு he பதிலாக destroys it so that they
they are impoverished. இவருக்கு ஒன்று இல்லாதபடிக்கு தரித்திரத்தில் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் அழித்து And போடுகிறார். kills their cattle also. அப்படியே மிருக ஜீவங்களையும் கொண்டு In போடுகிறார். the end, the people of Israel are left in utter poverty, wanting for food. முடிவிலே பார்க்கும்போது ஆகாரம் கூட கிடையாமல் முற்றிலும் தரித்திரத்திலே இஸ்ரவேல் மக்கள் What இருக்கிறார்கள். a terrible thing. என்ன பயங்கரமான காரியம். You work so hard for something and then somebody comes and takes it ஒரு away. காரியத்துக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், திடீர்னு யாரோ வந்து அதை எடுத்துட்டு போறாங்க. That's the greatest of curses, I think. இதுதான் சாபங்களே மிகப்பெரிய சாபம் என்று Somebody just comes and takes away everything that you யாரோ வந்து இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு just போகிறார்கள். destroys everything. எல்லாவற்றையும் அழிக்கிறார்கள். And even though you work so hard and raised so much for you to eat, you have nothing to eat. You are starving actually. அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்து நாம் சாப்பிட அவ்வளவு நாம் சேர்த்து வைத்தாலும் ஒன்றுமே சாப்பிட முடியாமல் எல்லாம் போய்விடுகிறது. The reason is this: காரணம் இதுதான். the disobedience of these people. இந்த மக்களுடைய கீழ்ப்படியாமை தான் அது. They just doing things as they wanted, தங்களுடைய மனம் போனபடி காரியங்களை செய்தார்கள். living as they wanted. தங்கள் இஷ்டத்துக்கு வாழ்ந்தார்கள். Many people even today ask, why am I like this? இன்றைக்கு நிறைய பேர் கேக்குறாங்க, ஏன் நான் அப்படி இருக்கேன்? Like I said, religious people ask the question, நான் சொன்னது போல பக்தியுள்ளவங்களும் இப்படி தான் கேக்குறாங்க. why this kind of life? ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? Why am I like this? ஏன் நான் இப்படி Why இருக்கேன்? am I never able to come up? ஏன் என்னால மேலே வரவே முடியவில்லை? I tell you, my friend, many times it is because of this kind of நான் reason. உங்களுக்கு சொல்லட்டேன் நண்பர்களே, अनेक சமயத்துல இப்படிப்பட்ட காரணங்களால தான் அப்படி இருக்கிறோம். And the whole nation of Israel was discouraged. இஸ்ரவேல் தேசம் முழுவதும் அதைரியப்பட்டு I போயிற்று. mean, if this happened every time and again it happened every time, you would grow something and they'll come and take it away. பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு காரியம் திரும்ப திரும்ப நடந்து ஏதோ ஒன்று விளைவிப்பார்கள், எல்லாரும் வந்து அதை எடுத்துட்டு போயிடுவாங்க. Destroy it. எல்லாத்தையும் அழிப்பார்கள். Again and again. திரும்ப திரும்ப இது நடந்தது. These people continue to live in caves and mountains. இவர்கள் தொடர்ந்து மலையிலும் குகையிலும் வாழ்ந்து வந்தார்கள். Great discouragement fell upon the nation of Israel. மிகுந்த அதைரியம் இஸ்ரவேல் மக்களை சூழ்ந்திருந்தது. Right at that time, அந்த சமயத்திலே they தான் cried unto the Lord. கர்த்தரை நோக்கி அவர்கள் முறையிட்டார்கள். Verse 6 is the thing that brings the turnaround. ஆறாம் வசனம் தான் அது ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. Children of Israel cried unto the Lord. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். They just came to the end of their efforts and their power and their strength and believing in themselves, and now turn to the Lord. தங்களுடைய முயற்சி, தங்களுடைய வல்லமை, தங்களுடைய பலன், தங்களுடைய எல்லாம் என்பதை விட்டுவிட்டு இப்போது கர்த்தரண்டை வருகிறார்கள். This is very true even today. இன்றைக்கும் இது நிஜமாகவே இருக்கிறது. When we have everything that we want, sometimes we never think about God. நமக்கு தேவையான எல்லாம் இருக்கும்போது சில சமயத்திலே தேவனை நாம் நினைப்பதே கிடையாது. Many people seated here have come to the Lord in a time of distress, in a time of trouble. You came to the Lord and you were saved. உங்களில் அநேகர் உங்களை பார்த்து கேட்டால் சொல்லுவீர்கள், என்னுடைய தேவை நேரத்திலே, வேதனை நேரத்திலே தான் நான் கர்த்தரண்டை வந்தேன் என்று. Why didn't you think about the Lord when everything was all right? எல்லாமே நன்றாக இருந்தபோது நீங்கள் ஏன் தேவனை பற்றி நினைக்கவில்லை? When everything is all right, man thinks, well, it's my power, my ability, my talent, my everything, I have made it. எல்லாமே நன்றா இருக்கும்போது மனிதன் என்ன நினைக்கிறான்? என்னுடைய பலன், என்னுடைய வல்லமை, என்னுடைய தாளந்து, என்னுடைய திராணி, நான் தான் இதை செய்தேன் என்று. I made the money. நான் தான் பணம் I am சம்பாதித்தேன். all right. நான் நல்லா இருக்கேன். I am like a king. நான் ஒரு ராஜாவை போல ஆனால் எல்லாமே தோல்வியுறும்போது, When his whole strength fails, when his abilities fail, when everything fails, அவனுடைய பலன் எல்லாம் போய், திராணி எல்லாம் போய், எல்லாமே தவறும்போது, when he begins to try everything and nothing works, எல்லாவற்றையும் முயற்சித்தும் எதுவும் சரிபட்டு வராமல் போகும்போது, then he begins to think, well, I need some help. அப்போதான் அவன் நினைக்க ஆரம்பிக்கிறான், ஐயோ எனக்கும் உதவி தேவை. Many of us today came to the Lord because we were in some kind of trouble at one time. நம்மள அநேகர் நீ கர்த்தரண்டை இருக்கும் ஏன்னு சொன்னா, அப்போ ஒரு பிரச்சனை இருந்தோம், அப்பதான் ஆண்டவரண்டே வந்தோம். Because of that we turned to the அது Lord. நிமித்தம் தான் கர்த்தரண்டை வந்தோம். That's a good thing. அது ஒரு நல்ல காரியம் தான். They cried unto the Lord. அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். Stopped looking at themselves and having confidence in themselves. Now putting their faith in God. தங்களை நோக்கி பார்ப்பதற்கு பதிலாக, தங்கள் மீது நம்பிக்கை வைப்பதற்கு பதிலாக கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். And immediately God talks to them straight. உடனடியாக தேவன் நேரடியாக அவர்களோடு பேசுகிறார். Immediately God confronts them with their problem. உடனடியாக தேவனுடைய பிரச்சனையை அவர்களுக்கு எடுத்து உரைக்கிறார். There are several principles here that I want to bring out. இங்கே பல கோட்பாடுகள் அடங்கி இருக்கிறது, அவை எல்லாவற்றையும் நான் கொண்டு வர You விரும்புகிறேன். see, have you ever had an encounter with God? என்றைக்காவது தேவனை நீங்கள் சந்தித்தது உண்டா? You see, Christian faith is about a life-changing experience. அவர்கள் கிறிஸ்தவ விசுவாசம் என்பது வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு அனுபவமா We are இருக்கிறது. not just preaching some stories and giving you some, something to just think about. ஏதோ இந்த இடத்துல வந்தோமா, ஏதோ கதையை சொன்னோமா, நீங்க யோசிக்கிறதுக்கு எதையோ சொன்னோமா, அப்படி கிடையாது. நாம் No, we are talking about life's great truths. வாழ்க்கையின் மாபெரும் சத்தியங்களை குறித்து நாம் பேசுகிறோம் இங்கே. The Christian faith is about life itself. கிறிஸ்தவ விசுவாசம் என்று சொன்னால் அது வாழ்க்கை குறித்ததா இருக்கிறது. It's about who man is and what God has planned for him, what he should be. மனிதன் யார், தேவன் அவனுக்காக என்ன திட்டமிட்டு இருக்கிறார், அவன்
என்னவா இருக்க வேண்டும் அதை பற்றியது. You know, have you ever had an encounter with God? என்றைக்காவது தேவனை நீங்கள் சந்தித்தது உண்டா? Have you ever had a time when God, when you encountered God and you realized and admitted the cause of your own problem? தேவனை நீங்கள் சந்தித்து உங்கள் பிரச்சனைக்கு காரணங்கள் என்ன என்பதை நீங்கள் அவரிடத்தில் ஒப்புக்கொண்டது உண்டா? Tell you, my friend, that is the beginning of a transformed life. நான் உங்களுக்கு சொல்லட்டும், மாற்றப்படுகிற ஒரு வாழ்க்கையின் ஆரம்பமே அதுதான். If you have an encounter with God like that, இப்படிப்பட்ட ஒரு சந்திப்பு தேவனோடு உங்களுக்கு உண்டா இருக்கிறதா? and when God speaks to your heart and convicts your heart and brings that sense of repentance in your heart, and you know what is the problem, what is the cause of your problem, oh, that is the greatest thing that can happen to you. தேவன் உங்களோடு பேசி ஒரு உணர்த்துதலை கொண்டு வந்து ஒரு மனம் திரும்பலை கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனை என்ன என்பதை நீங்கள் உணரும் போது அதுதான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. You turn to the Lord and cry out to the Lord in despair, நீங்கள் அவ்வளவு பரிதாபமான நிலைமையிலே கர்த்தரை திரும்புகிறீர்கள், அவரை நோக்கி முறையிடுகிறீர்கள். and then God begins to convict you. பிறகு தேவன் உங்களை உணர்த்த ஆரம்பிக்கிறார். That is what God does here. தேவன் அதை தான் இங்கு செய்கிறார். In verse 7 onwards, 7ஆம் வசனத்திலிருந்து you know, when they cried to the Lord, அவர் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது verse 8 says the Lord sent a prophet to them, 8ஆம் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களுக்கு அனுப்பினார் and he என்று. tells them about what he has done for them. அவர்களுக்காக அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை அவன் சொல்லுகிறான். You know, he says in verse 8, 8ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், he says, I brought you out from Egypt and brought you forth out of the house of bondage. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து, and I delivered you out of the hand of the Egyptians and out of the hand of all that oppressed you, and drove them out from before you and gave you their land. எகிப்தியர் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து, And I said unto you, I am the Lord your God. Fear not the gods of Amorites in whose land you dwell. But you have not obeyed my voice. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்துள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாத போனீர்கள் என்கிறார் என்று சொன்னார். There is that confrontation. பாருங்க, இங்க தான் அந்த சந்திப்பு You போராட்டம் see, நடக்கிறது. many times when we hear the preaching of God's word, பல சமயத்திலே தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுவதை நாம் கேட்கும்போது, when we come to the end of our life and our efforts, நம்முடைய வாழ்க்கை நம்முடைய முயற்சிகளின் முடிவுக்கு நாம் வரும்போது, when we have tried all that we could and nothing happened, முடிந்த எல்லாவற்றையும் நாம் முயற்சித்து எதுவுமே நடக்காதிருக்கும் போது turn to the Lord கர்த்தரை திரும்புகிறோம். and we come to a place like this. இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு இடத்திற்கு நாம் We வருகிறோம். want to find some comfort and strength and some answers. ஏதோ ஆறுதல் பெலன் அல்லது பதிலை நாம் பெற விரும்புகிறோம். You know, we want somebody to tap us on the shoulder and, you know, just rub us. யாராவது நம்ம தோல்ல தட்டி கொடுத்து கொஞ்சம் எதமா தடவி விடணும்னு நினைக்கிறோம். தடவி கொடுப்பான்னு பார்க்கிறோம். But then God brings conviction. ஆனால் தேவன் உணர்த்துதலை கொடுக்கிறார். God says, have you obeyed me? தேவன் கேட்கிறார், எனக்கு நீ கீழ்ப்படிந்தாயா? All right, you have come crying, but have you obeyed me? நீ அழுது கொண்டிருக்கிறாய் சரி, ஆனா எனக்கு கீழ்ப்படிந்தாயா? Have you listened to me? என்னுடைய பேச்சை Have கேட்டாயா? you done what I have told you? நான் என்ன சொன்னேனோ அதை செய்தாயா? Have you done my word? என்னுடைய வார்த்தையின்படி செய்தாயா? Have you realized what your problem is? உன்னுடைய பிரச்சனை என்ன என்பதை நீ உணர்ந்தாயா? I tell you, every person seated here must have come to that kind of an encounter. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இங்கு உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட ஒரு சந்திப்பை கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். Really, we all have had occasions when God convicted us like that. நாம் எல்லாருமே தேவன் இப்படி நம்மை உணர்த்தின ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில கண்டிருக்கிறோம். So the first thing is to admit the cause of our problems truly before God. ஆக முதலாவது நம்முடைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன என்பதை கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாய் ஒப்புக்கொள்ள வேண்டும். You know, we can't play games with God. ஆண்டவர்கிட்ட நம்ம விளையாட்டெல்லாம் விளையாட முடியாது. You know, I can't say to you, you come and I'll pray, God will bless you. நான் உங்களை பார்த்து நீங்க என்கிட்ட வாங்க நான் ஜெபம் பண்றேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்ல முடியாது. We don't preach that kind of thing. அப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் பிரசங்கிப்பது You come, நீங்க வாங்க, God will convict you. தேவன் உங்களை உணர்த்துவார். You will have a change of life. உங்களுடைய வாழ்க்கை மாறும். You will see what the problem is. பிரச்சனை என்ன என்பதை நீங்கள் காண்பீர்கள். You will realize where you went wrong. நீங்க எங்க தவறு செய்தீர்கள் என்பதை You will உணர்வீர்கள். begin to turn to the Lord. நீங்கள் கர்த்தரை திரும்ப Give வேண்டும். your life to the Lord. வாழ்க்கையை அவர் கொடுக்க வேண்டும். Then you will be permanently changed. பிறகு நிரந்தரமாய் நீங்கள் மாறுவீர்கள். You know, you have not come under some kind of a magic wand of my prayer. ஏதோ என்னுடைய ஜெபம் என்னும் மந்திரகோல் கிட்ட நீங்க வந்திருக்கல. No. கிடையாது. You have come under the power and the anointing of the Holy Spirit and the convicting power of the Holy Spirit. பரிசுத்தாவின் வல்லமை அபிஷேகம் பரிசுத்த
பரிசுத்த ஆவியினுடைய உணர்த்துதல் இவைகளின் கீழாக வந்திருக்கிறீர்கள். That has the life changing power. அதுதான் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமையுடையது. That is why I don't like that kind of brand of Christianity, you know. ஆகவேதான் இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவம் எனக்கு தேவையில்லைன்றாங்க. You see, you know, people give the impression, you come to me, it will be all right. மக்கள் எப்படிப்பட்ட எண்ணம் கொடுக்கறாங்க, என்கிட்ட வாங்க எல்லாம் உங்களுக்கு நல்லா ஆயிடும். You know, your problems will be over. உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்துரும். I'm the great problem solver. நான் தான் பிரச்சனை எல்லாம் தீர்க்கிறது. I pray and you will be all right. நான் ஜெபம் பண்ணா நீங்க நல்லா ஆயிடுவீங்க. I tell you, my friend, man needs a fundamental change to take place. நான் உங்களுக்கு சொல்லட்டும், மனிதனுடைய வாழ்க்கையிலே அடிப்படையிலே ஒரு மாற்றம் வேண்டும். It is not my prayer that is to change you, it is the conviction of the Holy Spirit. என்னுடைய ஜெபம் உங்களை மாற்ற போவதில்லை, ஆவியானுடைய உணர்த்துதல் தான் மாற்றும். You are turning to God. நீங்கள் தேவனை You திரும்ப are வேண்டும். admitting your problem. நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை ஒப்புக்கொள்ள See, வேண்டும். life of excellence does not come by me just praying for you. ஏதோ சிறந்து விளங்கும் வாழ்க்கை என்பது நான் வந்து உங்களுக்காக ஜெபிக்கிறதுனால வந்து விட போவதில்லை. If I can pray and change everything for you, then we don't need to have preaching at all. நான் ஜெபம் பண்ணி உங்களுக்காக எல்லாவற்றையும் மாற்ற முடியும் என்று சொன்னா பிறகு நமக்கு பிரசங்கமே தேவையில்லை. Why should I even preach today? ஏன் இன்னைக்கு நான் பிரசங்கம் I பண்ணணும்? will stand here and call every one of you and pray for you. நான் இங்க நின்னுட்டு உங்க எல்லாரையும் வர வச்சு உங்களுக்காக ஜெபம் பண்ணி And your அனுப்புவேன். life will be changed. உங்களுடைய வாழ்க்கை மாறிவிடும். You'll become an excellent person. பிறகு சிறந்து விளங்கும் மனிதராய் மாறி This விடுவீர்கள். is the kind of fairy tale Christianity some people think that we are preaching. கிறிஸ்தவன் சொன்னா இப்படிப்பட்ட ஒரு Fairy tale Christianity. எப்படி சொல்றது தமிழ்ல? புரியுதுன்னு நினைக்கிறேன். இது எப்படி வாங்க நான் ஜெபம் பண்றேன் உங்களுக்கு எல்லாம் சரியா போய்டும். இப்போ that is not it. ஆனா அது அப்படி கிடையாது. You have to have an encounter with God. தேவனோடு ஒரு சந்திப்பு நிகழ வேண்டும். Where you see what the problem is. அப்பதான் பிரச்சனை என்ன என்பதை நாம் காண You have முடியும். to have a turnaround in life. வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேண்டும் நமக்கு. You know, that is what happens here. இங்கு அதுதான் நடைபெறுகிறது. God tells them, you have not obeyed me. தேவன் அவளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு That's the கீழ்ப்படியவில்லை. problem. பிரச்சனையே அதுதான். That's why you're living in mountains. ஆகவேதான் மலைகளிலே வாழ்ந்து That's why you're கொண்டிருக்கிறீர்கள். living in caves. ஆகவேதான் குகைகளிலே That's why you வாழ்கிறீர்கள். got no food. ஆகவேதான் ஆகாரம் இல்லை. That's why you're impoverished. ஆகவேதான் தரித்திரத்தில் You're இருக்கிறீர்கள். my people living like this. நீங்கள் என் ஜனங்கள் ஆனால் இப்படி வாழ்கிறீர்கள். This is the reason. காரணம் இதுதான். You have not obeyed me, he says. என்னுடைய சொல்லை நீங்கள் கேளாமற் போனீர்கள். And God says, all right, now you come to me. தேவன் சொல்றார், சரி இப்ப என்கிட்ட வாங்க. Now let's fix the problem. இப்போது பிரச்சனையை சரி That is பண்ணுவோம். where he raises up Gideon there. இந்த இடத்துல தான் கிதியோனை அவர் எழுப்புகிறார். Now you see Gideon. இந்த கிதியோனை And பாருங்க. he is a picture of what discouragement can do to a person. அதைரியம் ஒரு மனிதனுக்கு என்ன செய்ய முடியும் அதை பார்க்கணும்னா கிதியோனை A பார்க்கலாம். lot of us can identify with Gideon very much. நம்மள நிறைய பேர் கிதியோனோட கூட ஒத்து போறோம் பாருங்க. We can actually change our name to Gideon. Some of us, we are just like Gideon. நம்மள சில பேர் கிதியோன் நம்ம பேரே மாத்தி ஏன்னா அவன போலவே இருக்கிறோம் நாம. Lot of discouragement. நிறைய தைரியம் The இருக்கிறது. same words, same language coming out of lot of people. அனைவருடைய வாயிலிருந்து அதே வார்த்தை அதே பேச்சு தான் வருது. Look at this. இத பாருங்க. In verse 12, 11ஆம் the வசனம். angel of the Lord appeared unto him and said unto him, the Lord is with thee, thou mighty man of valor. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். Look at the way the angel addresses Gideon. தூதன் எப்படி கிதியோனை பார்த்து பேசுறாரு You பாருங்க. mighty man of valor. பராக்கிரமசாலியே. Now that's the way God made him. பாருங்க தேவன் இப்படி தான் அவனை உண்டாக்கினார். But he is living in a mountain and cave. ஆனால் இவனோ மலையிலும் குகையிலும் வாழ்ந்து He is afraid. பயம் He is பயந்து hiding. ஒளிந்து He's கொண்டிருக்கிறான். got a little bit of wheat. He's threshing it behind something there. கொஞ்சோண்டு தானியம் இருக்கு அதை எங்கேயோ போய் கொஞ்சம் போர் அடித்து கொண்டிருக்கிறான். Hiding it. அதையும் ஒளிஞ்சிட்டு So செய்றான். that so nobody comes and takes it away. யாரும் வந்து அதை எடுத்து கொண்டு போய் விட And கூடாது. the angel comes and says, thou mighty man of valor. தூதனானவர் வந்து சொல்லுகிறார் பராக்கிரமசாலியே. Gideon probably looked around like this, you know, thought he's talking to someone else. கிதியோன் அப்படி சுத்தி சுத்தி பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன். இவர் யார்கிட்டயோ பேசுறாரு. நான் இல்லங்க நான் பயந்தாங்குழி நானே பயந்துட்டீங்க பண்ணிட்டு இருக்கிறேன். பராக்கிரமசாலி யாரு? But God looks at him as the mighty man. ஆனால் தேவனை பார்க்கும்போது பராக்கிரமசாலியை பார்க்கிறார். He is not to be living in mountains and அவன் caves. மலையிலும் குகையிலும் வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது. You mighty man. அவர் பராக்கிரமசாலி என்கிறார். God is saying, you mighty man, what are you doing? தேவன் சொல்லுகிறார் பராக்கிரமசாலியே என்ன செய்கிறாய்? You powerful man that I made you to be, what are you doing in this வல்லமையுள்ள mountain? மனிதனாய் இருக்கும்படி உன்னை உருவாக்கினேனே நீ இங்கே என்ன செய்து You கொண்டிருக்கிறாய்? mighty man of valor, why are you hiding? பராக்கிரமசாலியே ஏன் ஒளிந்து கொண்டிருக்கிறாய்? That is why I like the message of faith. ஆகவே தான் இந்த விசுவாச செய்தி எனக்கு மிகவும் பிடிக்கும். The message of faith wakes us up to who we are. இந்த விசுவாச செய்தி நாம் யார் என்ற ஒரு உணர்வை நமக்கு கொடுக்கிறது. It tells us that God has made us to be mighty men of valor. தேவன் நம்மை பராக்கிரமசாலிகளை உருவாக்கி இருக்கிறார் என்று அது சொல்லுகிறது. It tells us that we are not to be weak but to be strong. நாம் பலவீனமா இருக்க கூடாது பலவான்களா இருக்க வேண்டும் என்று It tells சொல்லுகிறது. us that we are not to be down but up.
நாம் சோர்ந்து நொந்து போய் இருக்க கூடாது, மேலே இருக்க வேண்டும் என்று It சொல்லுகிறது. tells us that we are not to be poor but to be rich. ஏழைகளா இருக்க கூடாது, ஐஸ்வர்யவான்களா இருக்க வேண்டும் என்று It சொல்லுகிறது. tells us, wakes us up to the fact of who we are. நாம் யார் என்கிற அந்த உணர்வை பெரும்படி நம்மை விழித்தெழச் செய்கிறது. We are saying, well, I'm poor little Indian brother. நாம் என்ன சொல்றோம்? ஐயோ நான் பரிதாபமான ஏழை கிறிஸ்தவன் ஆயிட்டேன், இந்தியன் ஆயிட்டேன். And one of the greatest things that happens when you come to God is God says, you rich old fellow, how are you doing? தேவனே வரும்போது அவர் என்ன சொல்லுகிறார்? ஐஸ்வர்யம் உள்ளவனே, பெரியவனே, எப்படி இருக்கிற? நிறைய பேருக்கு இப்படி கர்த்தர் சொன்னா அந்த கர்த்தரே சபையில இருந்து வெளியே அனுப்பிச்சிருவாங்க. அவரா சொன்னார் ஐஸ்வர்யம்? சொல்லியிருக்கவே மாட்டார். ஏழை பாவியன்னு தான் சொல்லியிருப்பார். Now God says, you rich my son, rich son, how are you doing? கிடையாது, தேவன் சொல்லுகிறார், ஐஸ்வர்யம் உள்ள என் மகனே நீ எப்படி இருக்கிறாய்? You well to do, good, healthy, strong, mighty, rich son of God, how are you doing? எல்லாவற்றையும் நன்றாய் செய்யக்கூடிய ஐஸ்வர்யம் உள்ள தேவனுடைய மகனே நீ எப்படி இருக்கிறாய்? You who is able to overcome every problem, victorious, overcoming, powerful person, what are you doing? எல்லா பிரச்சனைகளும் வெற்றிகரமாய் மேற்கொள்ளக்கூடிய வல்லமையும் ஆற்றலையும் உடைய என்னுடைய மகனே நீ எப்படி இருக்கிறாய்? Now you may say I am poor. In reality you may be poor. நீங்க சொல்ல ஐயோ நான் ஏழையாச்சேன்னு, நிஜமா நீங்க ஏழை இருக்கலாம். But God says, oh, you're not meant to be. I have not made you to be like this. Wake up to this thing. ஆனால் தேவன் சொல்லுகிறார் நீ அப்படி இருக்க கூடாது, அப்படி இருக்கும்படி நான் உன்னை உண்டாக்கவில்லை, விழித்தெழு. If you're living in mountains and caves, it's not the will of God, my friend. It may be the reality for today, but it is not the will of God. நீங்கள் மலையிலும் குகையிலும் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. இன்றைக்கு அது உண்மையா இருக்கலாம், ஆனால் நீங்கள் அப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புவதில்லை. No, கிடையாது. you are not meant for caves. குகையில வாழும்படிக்கு நீங்கள் You are உண்டாக்கப்படவில்லை. not an animal. நீங்கள் ஒரு மிருகம் அல்ல. You are a child of God, my friend. நண்பர்களே நீங்கள் தேவனுடைய பிள்ளை. God wants to give you dignity and respect. தேவன் உங்களுக்கு மரியாதையும் கண்ணியத்தையும் கொடுக்க விரும்புகிறார். God says, you mighty man of valor. தேவன் சொல்லுகிறார் பராக்கிரமசாலியே, The Lord is with thee. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். Amen. ஆமென். The Lord is with thee. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். How many of you say you came into this church and you heard that voice? எத்தனை பேர் சொல்றீங்க இந்த சபைக்குள்ள வந்து இந்த சத்தத்தை நான் கேட்டேன் அப்படின்னு? Did you hear that voice? இந்த சத்தத்தை கேட்டீங்களா? Were you awakened by that voice? அந்த சத்தத்தினால விழித்தெழுந்தீர்களா? Says, I am with you, God says. தேவன் சொல்லுகிறார் நான் உங்களோடு இருக்கிறேன். Gideon said unto him, கிதியோன் அவரை பார்த்து சொல்லுகிறான், look at this man. இவனை பாருங்க. Oh my God. Oh my Lord, if the Lord be with us, why then all this has befallen us? ஆயன் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். Now, you know, this will take a long time to preach. பாருங்க இத பிரசங்கம் பண்ணனும்னா ரொம்ப நேரம் ஆயிடும். This is the question of all the people today. இன்னைக்கு எல்லா மக்களுடைய கேள்வி If இதுதான். God is with me, then why all these things? கர்த்தர் என்னோடு இருந்தா பிறகு ஏன் இதெல்லாம் நடக்குது? If God is with me, why? ஆண்டவர் என்னோடு இருந்தா ஏன் இப்படி? Why has all these things befallen us? ஏன் இந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு சம்பவிக்கணும்? And where be all his miracles which our fathers told us of, saying, did not the Lord bring us out of Egypt? But now the Lord hath forsaken us and delivered us into the hands of the Midianites. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். He's talking what a lot of Christians talk today. நிறைய கிறிஸ்தவங்க இன்னைக்கு என்ன பேசுறாங்களோ அதே அவனும் பேசுறான். He says, if the Lord is with us, why this problem? என்ன சொல்லலாம்? கர்த்தர் எங்களோடு இருந்தா ஏன் இந்த பிரச்சனை? I heard this and that, but nothing happens. இதையும் அதையும் நான் கேள்விப்பட்டேன், ஒன்றும் நடக்கலையே. The Lord has forsaken us, கர்த்தர் எங்களை கைவிட்டு விட்டார், delivered us. எங்களை ஒப்பு கொடுத்து விட்டார். Have you ever heard Christians say that? என்னைக்காவது கிறிஸ்தவங்க இப்படி சொல்லி கேட்டிருக்கீங்களா? The Lord has forsaken us. கர்த்தர் எங்களை கைவிட்டார்னு. We used to have testimony times முன்ன சாட்சி நேரம்னு இருக்கும், many years ago. பல வருஷத்துக்கு முன்ன. You know, and a lot of testimonies were like that. நிறைய சாட்சிகள் இப்படி தான் இருந்தது பாருங்க. God has forsaken me. கர்த்தர் என்னை கைவிட்டார். But the Bible says, God says, I will never leave you nor forsake you. ஆனா வேதத்தில் தேவன் சொல்லுகிறார் நான் அவனை விட்டு விலகுவதும் கிடையாது, கை விடுவதும் But கிடையாது. these people say, God has forsaken ஆனா us. இவங்க சொல்றாங்க கர்த்தர் எங்களை கைவிட்டார். You tell them, sister, don't say that. அவங்கள பார்த்து சொல்லுங்க சகோதரியா அப்படி சொல்லக்கூடாதுன்னு. No, Gideon said that. கிடையாது, கிதியோன் அப்படி சொன்னானே. And I can say that. நானும் அப்படி சொல்றேன். It's in Judges chapter 6. நியாயாதிபதிகள் 6 அதிகாரத்துல Gideon said that. கிதியோன் அப்படி சொன்னான். Well, what Gideon said is wrong. கிதியோன் சொன்னது தவறு. He was totally discouraged. அவர் முற்றிலும் அதைரியப்பட்டு இருந்தார். Don't be saying whatever somebody said and whatever you read in the Bible. வேதத்துல யாரோ ஏதோ சொன்னாங்க, அவங்க சொன்னதெல்லாம் வாசிக்கிறத அப்படியே நம்பிடாதீங்க. A lot of people are like this. They close the Bible and then they say, God help me, and turn the Bible out and then they read some words. நிறைய பேர் எப்படி இருக்காங்க, பைபிளை மூடிட்டு ஆண்டவரே எனக்கு ஒரு வசனம் தாரன்னு சொல்லிட்டு அப்படியே பைபிளை திறந்து ஒரு வசனத்தை வாசிப்பாங்க. That's all. And then they say, oh, the Bible says it. அப்புறம் ஓ பைபிள் சொல்லுது அப்படி. The Bible says you study, வேதம் சொல்லுது நீ படி,
Divide the word of truth rightly. சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து அறி. Why should you divide the word of truth? ஏன் சத்திய வசனத்தை நிதானமா பகுக்க வேண்டும்? Then you will know whether what Gideon said is right or wrong. அப்பதான் தெரியும் கிதியோன் சொன்னது சரியா தவறா என்று. Then you will know whether you can obey, whether you can follow what Gideon said or not. அப்பதான் தெரியும் கிதியோன் சொன்னதுபடி நாம செய்யலாமா வேண்டாமா. Otherwise, you will just open to Judges 6 and read verse 13 and you'll say, this is God's promise for me. God has forsaken me. நியாயாதிபதிகள் 6:13 வாசிட்டு கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஆண்டவர் என்னை கைவிட்டார் அப்படினுவீங்க. தங்க வாக்கிய கிறிஸ்தவர்கள், golden verses Christians. தங்க வாக்கிய கிறிஸ்தவர்கள், right? சரியா? The only time they read anything from the Bible is read from the calendar. பைபிள்ல இருந்து அவங்க என்ன வாசித்தாங்கன்னு சொன்னா அந்த கேலண்டர்ல இருந்து தான் வாசிப்பாங்க. Oh, this is the 2nd of April, let me see. இது ஏப்ரல் 2ஆம் தேதியா? சரி இத பார்க்கட்டும். Read one verse. ஒரு வசனத்தை வாசிக்கும். And then there are the golden verse preachers also. தங்க வசன பிரசங்கியார்களும் இருக்காங்க. They take some verse, pluck it out of somewhere and put it in some background and preach something else out of it. ஏதாவது ஒரு வசனத்தை எங்கேயாவது கொண்டு வந்து ஏதாவது ஒரு பின்னணியில வச்சு எதையாவது பிரசங்கம் பண்றாங்க. They say this is my golden verse for you today. இதுதான் இன்றைக்குரிய என்னுடைய தங்க வசனம் அப்படினுவாங்க. This is the first of the month, let me give you some golden verse. இன்னைக்கு மாதத்தின் முதல் தேதி ஆகவே தங்க வசனத்தை கொடுக்கிறேன். What is the golden verse going to do you on the first of the month if your life is not changed? உங்கள் வாழ்க்கை மாறவில்லை என்று சொன்னா மாதத்தின் முதல் தேதியில இந்த தங்க வசனம் என்ன செய்ய போகிறது? மாசம் போய் தங்க வசனம் வாங்கிட்டு வந்தா எல்லாம் மாறி நல்லா ஆயிடுமா? இல்ல. Golden verse is not going to help you, my friend. தங்க வசனம் உங்களுக்கு உதவாது. Christian faith, the message that we are preaching is not about golden verses given every month, every first of the month, so you can take it home and rejoice over it. கிறிஸ்தவ விசுவாசம் என்பது மாசம் முதல் தேதியில தங்க வசனம் கொடுக்கிறேன் எல்லாம் வீட்ல வாங்கிட்டு போய் அதை வச்சு சந்தோஷமா இருங்கன்னு சொல்றது கிடையாது. Christian life is where you begin to know what God's will is and know it surely and live by it and succeed over every odds of this life, every difficulty of this life and overcome it. கிறிஸ்தவ ஜீவி என்பது தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து நிச்சயமா அறிந்து அதன்படி வாழ்ந்து வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு போராட்டத்தையும் தடைகளை வெற்றி பெற்று வெற்றிகரமாய் வாழ்வது. You cannot know the will of God by hearing golden verse preaching. தங்க வசன பிரசங்கத்தை கேட்டு நீங்கள் வாழ்க்கையை வெல்ல முடியாது. You cannot know the will of God by hearing golden verse preachings on New Year's Eve services. புது வருட ஆராதனையிலே தங்க வசன பிரசங்கத்தை கேட்டுவிட்டு நீங்கள் வெற்றிகரமாய் வாழ முடியாது. அந்த வசனம் அந்த வருஷத்துக்கு பூரா உங்களுக்கு சொன்னது செஞ்சிரும். Are you there? இருக்கீங்களா? You got to know the will of God, my friend. தேவனுடைய சித்தத்தை நீங்கள் அறிய வேண்டும் நண்பர்களே. Got to know the will of God. தேவனுடைய சித்தத்தை அறிய வேண்டும். When you know the will of God, தேவனுடைய சித்தத்தை நீங்கள் அறிய then you begin to stand against every odd and every work of Satan. பிறகு ஒவ்வொரு தடையும் பிசாசுடைய ஒவ்வொரு கிரியை எதிர்த்து நீங்கள் நிற்க முடியும். Then you refuse to be discouraged. அப்போது நீங்கள் அதைரியப்பட மாட்டேன் என்று மறுக்க முடியும். Then you begin to have endurance in times of trouble. அப்போது தான் பிரச்சனையின் சமயத்தில் உங்களால் சகித்து நிற்க முடியும். You begin to have endurance. நீங்கள் சகிக்க ஆரம்பிக்கிறீர்கள். You begin to have encouragement. உங்களுக்கு தைரியமும் தேவைப்படும். This doesn't come by reading golden verses or hearing golden verse preachings. தங்க வசனத்தை வாசிக்கனாலே தங்க வசன பிரசங்கத்தை கேட்கிறதுனால இதெல்லாம் வருவது கிடையாது. It comes by systematic reading of God's word, meditating upon God's word, doing God's word and hearing systematic teaching and preaching on God's word. தேவனுடைய வார்த்தையை ஒழுங்கு கிரமமாய் வாசித்து படித்து தேவனுடைய வார்த்தையை ஒழுங்கு கிரமமாய் கேட்பதன் மூலமாக தான் இதெல்லாம் உண்டாகிறது. And if you don't have an appreciation for it, you don't know what Christian faith is all தேவனுடைய about. வார்த்தையை நீங்கள் பாராட்டவில்லை என்று சொன்னால் பிறகு கிறிஸ்தவ ஜீவியம் என்ன என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியவில்லை. If you think golden verse is the thing for your life, then you have mistaken, my friend. You are seriously going on a wrong track. வாழ்க்கையே தங்க வசனம் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் தவறு செய்கிறீர்கள், தவறான பாதையிலே போய் கொண்டிருக்கிறீர்கள். Begin to know the will of God. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள ஆரம்பியுங்கள். Begin to know the word of God. தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ள Begin to ஆரம்பியுங்கள். discern the will of God. தேவனுடைய சித்தத்தை பகுத்தறிய கற்றுக்கொள்ளுங்கள். Begin to stand on the word of God. தேவனுடைய வார்த்தையின் மீது நிற்க Begin to ஆரம்பியுங்கள். know what the truth is. சத்தியம் என்ன என்பதை அறிந்து கொள்ளுங்கள். Don't be deceived by anything else. மற்ற எந்த காரியத்தினாலும் வஞ்சிக்கப்பட வேண்டாம். What is God's will? தேவனுடைய சித்தம் என்ன? Not mountains and caves. மலையும் குகையும் கிடையாது. No. இல்லை. Mighty man of valor, he says. பராக்கிரமசாலியே என்று அவர் சொல்லுகிறார். What is God's will? தேவனுடைய சித்தம் என்ன? Not fear, பயம் அல்ல, but power. வல்லமை. Amen. Amen. That's God's will for you. அதுதான் உங்களுக்கு குறித்த Have you தேவனுடைய known it? சித்தம். அதை அறிந்திருக்கிறீங்களா? That's the will of God. அதுதான் தேவனுடைய சித்தம். But after hearing golden verses, நான் அந்த தங்க வசனங்கள் எல்லாம் கேட்ட பிறகு those kinds of Christians will be Judges 6:13 Christians. அப்படிப்பட்ட கிறிஸ்தவங்க நியாயாதிபதிகள் 6:13 கிறிஸ்தவங்களா தான் இருப்பாங்க.
They say, if God is with us, then why all these problems? ஆண்டவர் எங்களோடு இருந்தா பிறகு ஏங்க இந்த பிரச்சனை எல்லாம்? கர்த்தர் எங்களோட இருந்தா ஏங்க இந்த பிரச்சனை? உங்களுக்கு உதவியே செய்ய முடியாது போங்கன்றது சிலர்கள். நீங்க சரியாவே ஆக மாட்டீங்க போங்க. தங்க வசனத்தையே கேட்டு போட்டு. If God is with us, why all these problems, brother? கர்த்தர் எங்களோடு இருந்தா ஏன் பிரதர் இவ்வளவு பிரச்சனை? ஜெபம் பண்ணுங்க பிரதர், ஒருவேளை உங்க ஜெபத்தை கேட்டு கர்த்தர் தான் செய்வார். ஐயோ, எத்தனை பேர் ஜெபம் பண்ணியாச்சு, அப்புறம் என் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் தான் செய்வார்னா என்ன இது, எங்க போறது? I'm so sick and tired of this kind of thing, you know. இதெல்லாம் பார்த்து ரொம்ப நொந்து போயிருக்கேன். You know, maybe God will hear your prayer. ஒருவேளை ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்பார் பிரதர். எனக்கு என்ன ரெக்க முளைஞ்சிருக்கா? தேவதூதன் மாதிரி இருக்கேன். Why would God hear my prayer? ஏன் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கணும்? If you just heard the word of God and begin to do the word of God, you'll be blessed in doing it, my friend. தேவனுடைய வார்த்தை கேட்டு நீங்கள் அதன்படி செய்தால் அது செய்தலே ஒரு பாக்கியம் உண்டாகும். Be blessed in it. அதில் This ஆசீர்வாதப்படுவீர்கள். is such a simple truth to me, but some people don't seem to understand. இது பார்க்க ரொம்ப எளிய சத்தியமா எனக்கு இருக்கு, ஆனா சில ஆட்களுக்கு புரியவே மாட்டேது. You know, I said it plainly and I don't used to say it like this, but now I'm starting to say it like this. At least now it will get into some பாருங்க, people. முன்னெல்லாம் நான் கொஞ்சம் அப்படியே லேசா சொல்லிட்டு போவேன், அப்ப கூட புரியல. ஆகவே தான் இப்போ இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுக்கிறேன், அப்பவாது உள்ள ஏறமான்னு. People don't see, people don't understand it. மக்களுக்கு இதெல்லாம் புரியுது இல்ல பாருங்க. Know the will of God. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். Here is a man under the covenant of God. இந்த மனிதன் தேவனுடைய உடன்படிக்கையின் கீழ் He's a இருக்கிறான். covenant man. இவன் உடன்படிக்கையின் மனிதன். But doesn't know his covenant privileges. அதனுடைய உடன்படிக்கையின் சாக்கியங்களை அறியாதவன். Doesn't know what he is made to be. என்னவா இருக்கும்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறான் தெரியாது. Doesn't seem to know the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அறியாதவன் போல இருக்கிறான். He seems to have forgotten all those things. அவன் எல்லாவற்றையும் மறந்தவன் போல இருக்கிறான். He says, why is all this trouble there for us if God is with us? கேட்கிறான், கர்த்தர் எங்களோடு இருந்தால் ஏன் இந்த பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு? And the Lord looked upon him கர்த்தர் அவனை பார்த்து and சொல்லுகிறார், said, go in this might. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. Thou shalt save Israel from the hands of the Midianites. Have not I sent thee? நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? Until that time, Gideon has never realized what one man could do. அதுவரைக்கும் கிதியோன் ஒரு மனிதனால் என்ன செய்ய முடியும் என்பதை உணரவே இல்லை. Never in his life. வாழ்க்கையில உணரவே இல்லை. He never realized what will happen if one man realized who he is, how mighty he is, what he is made for, and begins to rise up and stand for it. What will happen? ஒரு மனிதன் தான் யார், தான் எவ்வளவு வல்லமையுடையவன், பராக்கிரமசாலி, என்னவா இருக்கும்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் என்று உணர்வான் என்று சொன்னார். What will happen? என்ன நடக்கும்? Gideon has never realized that கிதியோன் அதை உணரவே இல்லை until that day. அந்த நாள் வரையிலே. If one man realizes that the Lord is with him, what can happen, my friend? ஒரு மனிதன் உணர்கிறான் கர்த்தர் என்னோடு இருந்தால் என்ன நடக்கும் என்பதை. If one man realizes that, ஒரு மனிதன் அதை உணர்கிறான். one man begins to think, I am mighty in God and through Christ. ஒரு மனிதன் உணர்கிறான், நான் தேவனுக்குள் கிறிஸ்துவுக்குள் நான் பராக்கிரமசாலியா இருக்கிறேன். I can do all things through Christ. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் நான் செய்ய Mighty முடியும். man of valor. பயங்கர பராக்கிரமசாலி. God is with me. தேவன் என்னோடு இருக்கிறார். I refuse to be discouraged. நான் அதைரியப்பட மாட்டேன். I will stop saying why all this have come if God is with us. தேவன் என்னோடு இருந்தால் ஏன் இதெல்லாம் எனக்கு நடக்கிறது என்று சொல்வதை நான் நிறுத்துவேன். I'll stop talking unbelief and saying God has forsaken us. அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுவதை நிறுத்துவேன். தேவன் எங்களை கைவிட்டு விட்டார் என்று சொல்வதை நிறுத்துவேன். And when a man begins to look upon God, ஒரு மனிதன் தேவனை நோக்கி பார்க்கும்போது, I tell you, he begins to realize what he has. தன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை அவன் உணர ஆரம்பிக்கிறான். So the angel of the Lord says, go in your might. ஆகவே கர்த்தருடைய தூதன் சொல்கிறான், உனக்கு இருக்கிற பலத்தோடு போ. Now what happened to Gideon there? கிதியோனுக்கு இங்க என்ன நடந்தது? Did the angel come and give a B12 injection or something? தேவதூதன் வந்து B12 இன்ஜெக்ஷன் ஏதாவது கொடுத்தானா? Did he give him something to eat and then he became a very mighty man? அல்லது இந்தப்பா நீ ஏதாவது சாப்பிடு, நீ பெரிய பராக்கிரமசாலியா மாறிடுவேன்னு சொன்னானா? Did the angel lay hands and say, oh Lord? Did he pray for him? தூதனார் தலைமையில கை வச்சு ஆண்டவரே அப்படின்னு ஏதாவது ஜெபம் பண்ணாரா? Strengthen this man? இந்த மனுஷனை பலப்படுத்து. No. கிடையாது. He just told him who he is. அவன் யார் என்பதை சொன்னார், He அவ்வளவுதான். just told him, you are a mighty man. You are not made for mountains and caves. You are a mighty man. நீ பராக்கிரமசாலி, மலையிலும் குகையிலும் வாழும்படி உண்டாக்கப்படவில்லை, நீ பராக்கிரமசாலி என்றார். No, God has not forsaken you. He is with you. தேவன் உன்னை கைவிடவில்லை, உன்னோடு கூட தான் இருக்கிறார் என்றார். Gideon says, no, the Lord has forsaken us and delivered us in the hands of Midian. கிதியோன் சொல்றான், இல்ல கர்த்தர் எங்களை கைவிட்டார், மீதியானின் கையில ஒப்புக்கொடுத்து The விட்டார். angel said, no, I'm telling you, the Lord is with you. ஆனால் தூதன் சொல்கிறார், கிடையாது, கர்த்தர் உன்னோடு கூட தான் இருக்கிறார். And I tell you, that day no one laid hands on him. நான் உங்களுக்கு சொல்ற மாதிரி அன்னைக்கு யாரும் அவன் மீது கை
வைக்கவில்லை. Nothing was given to him. எதுவும் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. No special treatment. விசேஷமான சிகிச்சை எதுவும் இல்லை அவனுக்கு. One great nugget of truth was given to him. ஒரு மாபெரும் சத்திய முத்து அவன் கையிலே That கொடுக்கப்பட்டது. he is a mighty man and that Lord is with him. அவன் பராக்கிரமசாலி, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. And next week I'll tell you what happened when he believed that. அடுத்த வாரம் சொல்றேன் அவன் அதை நம்பின போது என்ன நடந்தது என்பதை. Just believing a truth. அந்த ஒரு சத்தியத்தை நம்புவது. Now, I say that because a lot of people say, well, you preach and preach and preach, what's going to happen to me? பாருங்க இது ஏன் சொல்லணும், நிறைய பேர் என்ன கேக்குறாங்க, பிரசங்கம் பண்றீங்களா, என்ன நடக்க போகுது அப்படின்றாங்க. I tell you that's where it's at. பாருங்க, if you believe it, you'll see what will happen. நீங்க அதை நம்பும்போது என்ன நடக்குதுன்னு நீங்களே பார்ப்பீங்க. If you believe and start acting upon it, you'll see the difference. நீங்கள் இதை நம்பி இதன்படி செய்ய ஆரம்பிக்கும்போது வித்தியாசத்தை நீங்களே பார்ப்பீர்கள். இவ்வளோ பிரசங்கம் பண்றீங்களா, ஒரு கை வச்சு ஜெபம் பண்ணா நல்லா இருக்குங்க. சரி வாங்க ஜெபம் பண்றேன். I'm not objecting to laying hands and praying. கையை வச்சு ஜெபம் பண்ணத நான் ஒண்ணும் எதிர்க்கல பாருங்க, ஆட்சேபிக்கல. Bible says that we should lay hands on the sick. சொல்லுகிறது வியாதியஸ்தர் மீது நாம் கைகளை No வைக்க. problem, no problem. பிரச்சனையே இல்ல. ஆனா இப்போலாம் சில கை வைக்காம இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா அவங்களுக்கு நம்ம கை மேல தான் ரொம்ப நம்பிக்கை இருக்குது நிறைய பேருக்கு. A lot of people have so much faith in our hand. நிறைய பேருக்கு நம்ம கை மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. That's why sometimes preachers should stop it, I think. நினைக்கிறேன் சில சமயத்துல பிரசங்கியார்கள் கையை வைக்கிறதை நிறுத்து. Until people start believing the word. மக்கள் வசனத்தை நம்ப ஆரம்பிக்கிற வரைக்கும். You see, it's not the preacher's hand that's going to do it. பிரசங்கியாருடைய கரம் எதையோ செய்ய போதும் கிடையாது. If you don't know the word, you don't know the truth, what's going to happen when I lay hands? வசனம் தெரியல, சத்தியம் தெரியலன்னு சொன்னா நான் கையை வச்சு என்ன நடக்க போகுது? It's laying empty hands on empty heads. காலி மண்டை மேல காலி கையை வைக்கிற மாதிரி இருக்கு. That's all. அவ்வளவுதான். But if you believe, ஆனால் நீங்கள் விசுவாசித்தால், you believe, நீங்கள் விசுவாசித்தால், you stand on the truth, சத்தியத்தின் மீது நீங்கள் நின்றால், then when hands are laid, it's like electrifying. The power of God begins to touch you. பிறகு உங்கள் மீது கைகள் வைக்கப்படும் போது தேவனுடைய வல்லமை உங்களை வந்து தொடுகிறது. Amen. Amen. That's where it's at. அதுதான் முக்கியம். But a lot of people are looking for some man to do it. நிறைய பேர் பாருங்க யாராவது செய்வாங்களான்னு பார்த்துட்டு இருக்காங்க. I tell you, my friend, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், what people need is some truth. மக்களுக்கு தேவைப்படுவது சத்தியம். The truth. சத்தியம். Truth about who they are. அவர்கள் யார் என்ற சத்தியம். Truth about how God is with them. தேவன் எப்படி அவளோடு இருக்கிறார் என்ற சத்தியம். The moment they believe it, அதை நம்புகிற அந்த வினாடியே they will become transformed people. அவர்கள் மாற்றப்பட்ட மக்களாய் Not இருப்பார்கள். only will they be transformed, that they will transform the lives of others. அவர்கள் மாறுவது மட்டுமல்ல, பிறருடைய வாழ்க்கையை மாற்றுவார்கள். They become dynamic people of excellence. ஆற்றல் மிகுந்த மக்களாய், சிறந்து விளங்கும் வாழ்க்கையுடைய மக்களாய் இருப்பார்கள். Sorry, tonight we don't have time. மன்னித்துக் கொள்ளுங்கள், இன்றைக்கு இரவு நமக்கு நேரம் இல்லை. Next week we'll look at it. அடுத்த வாரம் இதை பார்ப்போம். Shall we all stand up together? நாம் எல்லாரும் எழுந்து நிற்போமா? Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். All mighty men and women of valor stand up. எல்லா பராக்கிரமசாலிகள் எல்லாரும் எழுந்து நிற்போம். Amen. ஆமென். All mighty men and women. பராக்கிரமசாலியான ஆண்களும் பெண்களும். Mighty, powerful people. வல்லமையுள்ள ஆட்கள், சக்தி உள்ளவர்கள். Blessed people. பாக்கியவான்கள். Happy people. சந்தோஷமானவர்கள். Victorious people. வெற்றிகரமானவர்கள். Joyful people. சந்தோஷமுடையவர்கள். Overcoming people. மேற்கொள்ளுகிற மக்கள். Amen. ஆமென். Lift up your hands and praise the Lord. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். That's the only way the Lord calls you. கர்த்தர் இப்படியாக மட்டுமே உங்களை அழைக்கிறார். Come out of your caves and mountains. உங்களுடைய மலையிலிருந்து குகையிலிருந்து வெளியே வாருங்கள். Be what God wants you to be. தேவன் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்படி இருங்கள். Amen. ஆமென். Fly high. உயர பறவுங்கள். You are meant to soar like an eagle. கழுகை போல பறக்க முடியாகவே நீங்கள் இருக்கிறீர்கள். Change, my friend. மாறுங்கள் நண்பர்களே. Be changed and transformed by the power of God. தேவனுடைய வல்லமையினால் மாறுங்கள், மறுரூபமடையுங்கள். By believing the truth of God's word. தேவனுடைய வசனத்தின் சத்தியத்தை நம்புவதன் மூலமாய். Oh, hallelujah. Hallelujah. Worship the Lord. ஓ கர்த்தரை ஆராதியுங்கள். Praise him. அவரை துதியுங்கள். Praise him. அவரை ஸ்தோத்திரியுங்கள். Let every smallness and timidity and fear and doubt leave your mind. எல்லா பயமும் சந்தேகமும் கோழைத்தனமும் உங்கள் மனதை விட்டு நீங்குவதாக. Mountain cave mentality leave. இந்த மலை குகை போன்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகட்டும். Every low mentality, inferiority complex leave. மட்டமான எண்ணம், தாழ்வு மனப்பான்மை இவையெல்லாம் உங்களை விட்டு நீங்கட்டும். Come out of it. அதிலிருந்து வெளியே வாருங்கள். Mighty men and women of valor. பயங்க பராக்கிரமசாலிகளாகிய ஆண்களே பெண்களே. The Lord is with you. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். The Lord is with you. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். Go in his strength. உங்களுக்கு இருக்கிற பலத்தோடு போங்கள். Go in that strength that you now have. உங்களுக்கு இருக்கிற பலத்தோடு செல்லுங்கள். And be victorious. ஜெயம் கொள்ளுங்கள். Hallelujah. Hallelujah. Praise God. ஓ கர்த்தருக்கு Clap your hands and praise the Lord. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். Praise him.
அவரை துதியுங்கள். Praise him. அவரை ஸ்தோத்திரியுங்கள். Amen. ஆமென். Praise him. அவரை துதியுங்கள். Praise you, Jesus. You know, the world needs a lot of mighty men of valor. இந்த உலகத்துக்கு நிறைய பராக்கிரமசாலிகள் தேவைப்படுகிறார்கள். Too many old Gideons are there in the world. நிறைய பேர் இந்த Gideon, பழைய Gideon நிறைய பேர். பழைய கிதியோன்கள் நிறைய பேர் இருக்காங்க உலகத்துல. We need a lot of changed Gideons. மாறின கிதியோன்கள் நிறைய பேர் நமக்கு தேவை. Amen. ஆமென். Changed Gideons. மாறின கிதியோன்கள் Making a difference in this life. இந்த வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குகிறவர்கள். There's a lot of people hurting and wanting answers. நிறைய பேர் காயப்பட்டு பதில்களை நோக்கி கொண்டிருக்கிறார்கள். Looking for answers. பதில்களுக்காக பார்த்து In கொண்டிருக்கிறார்கள். this world, இந்த உலகத்துல you be like a Gideon. நீங்கள் கிதியோனை போல இருங்கள். You be a deliverer. நீங்கள் ஒரு ரட்சகனாய் இருங்கள். You go in might and power. நீங்கள் பயங்கர பலத்தோடு செல்லுங்கள். You believe in who you are. நீங்கள் யார் என்பதை நீங்கள் நம்புங்கள். And I'll show you next week how when you believe, people start following you. அடுத்த வாரம் காண்பிக்கிறேன்.